வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் அப்டேட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில வந்து பார்த்துருப்பீங்க. போஸ்ட் கூட நான் வந்து ஃபியூ டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்மலாக வந்து வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா போஸ்ட் நிறைய பேர் பார்த்த மாதிரி இல்லை, வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிட்டா எல்லாருக்குமே வந்து ஃபார்மலாக இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோவை வந்து இதை மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபைனலி ஐ எம் காட் மேரிட். ஸோ இந்த மேரேஜ் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக வந்திருக்கும். அதுக்கு காரணமும் இதுதான், வேறு வழி இல்லை. யூசுவலாக வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சு கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருப்பேன். எய்தர் சாட்டர்டே, சண்டே, அதிகபட்சம் வந்து மண்டே அந்த மாதிரி வந்து வீடியோ ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மாதத்துக்கு 4 வீடியோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அது டிவியேட் ஆகி வந்து வாரத்துக்கு 1 போடுறது வந்து 10 நாள் ஒன்ஸு, 15 நாள் ஒன்ஸு இந்த மாதிரி ஆகிருச்சு. இது காரணம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வெட்டிங்கோடைய ஒர்க்கு தான். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ். என்னோட தான் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ். நான் தான் வந்து மூத்தவன். எனக்கு அப்புறம் வந்து என் தம்பி, அப்புறம் எங்கள் ரிலேஷனோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு விஷயமா வந்து நாங்களே தான் வந்து பார்த்து எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தேடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னோட ரிலேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அப்ராடில் இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் யாருமே வந்து வரல. ஸோ எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் இல்லைனா கல்யாணத்து அன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவே வந்து மோஸ்ட்டாக எல்லாமே ஹேண்டில் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தென் நானுமே வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஆஃபீஸ் ஒர்க்கும் போகிறேன், தென் கல்யாணம் ஒர்க்கும் பார்த்துட்டு அதனால் யூடியூப்பில் வந்து எந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியல. ஒரு ட்ராவல் வ்ளாக் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கூட பிளான் பண்ணேன். வெட்டிங் டைம் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு அது ஒன்று சொல்லிட்டாங்க. பட் வெட்டிங் வேலையும் இருக்கிறனால நம்மளால் போகவும் முடியல. ஸோ வீட்டிலே ஏதாவது சின்னதாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த மைண்ட் செட் கரெக்டாக வரல. என்னால் வந்து கரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா வீடியோ வந்து சும்மா ஏதோ கடமைக்கு நம்ம பண்ண முடியாது இல்லையா? அது ஃபுல் ஒரு கான்சன்ட்ரேஷனோட டெடிகேஷனாக வந்து நம்ம பண்ணணும். எல்லா வீடியோவும் நம்ம அந்த மாதிரி தான் மேக் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஒரு மேரேஜுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு வந்து புரியுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணாதவங்களுக்கு இது என்ன பெரிய இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதோ குறை சொல்கிற மாதிரி நாங்களாம் அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி வந்து தோணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா ஒரு இன்விடேஷன் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பேண்ட் செட் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு செலெக்ஷன், மாலை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து வந்து நிறைய இதை கம்பேர் பண்ணி பார்த்து யார் பெஸ்ட்டு, யார் கரெக்டாக பண்ணுறா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி எல்லாம் ஹேண்டில் பண்ணி பண்ணணும். கரெக்டாக எல்லாமே அந்தந்த டைமுக்கு ஃபோட்டோகிராஃபர் வரணும், பேண்ட் செட் வரணும், அவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும், ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்படி பல ஒர்க்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நான், என் தம்பி, அப்பா எல்லாமே சேர்ந்து தான் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வித்தவுட் ரிலேஷன்ஸ் ஹெல்ப் வந்து இதெல்லாமே வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மேரேஜ் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிற மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அதனால் வீடியோ வந்து எதுவுமே மேக் பண்ண முடியல. ஸோ ரியலி சாரி கைஸ். ஸோ இனி வந்து இப்போ மேரேஜ் முடிஞ்சுது. இப்போ மேரேஜ் முடிஞ்சு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் இனி இப்போ மேக் பண்ணலாம். இனி வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தொடர்ந்து வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இனி நிறைய எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மேரேஜுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம ஷாப்பிங் போனதாக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட் ஆனது, பர்ச்சேஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோகிராஃபர் சைட்லேருந்து இன்னுமே வந்து ப்ராப்பரான ஃபோட்டோஸ், வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இன்னும் எனக்கு வந்து கிடைக்கல. கிடச்சுன்னா அது வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இல்லைனா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அதுக்காக தனியாக டெடிக்கேட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். நம்ம பெரியவங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய டாஸ்க் கிடையாது. ஒரு கல்யாணம் இப்போ முடிஞ்சனால எனக்கு நல்லா ஒரு ஐடியா வந்திருக்கு. இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இனி கல்யாணம் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பார்த்து ப்ராப்பராக எல்லாம் பெர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ தூரம் நான் லைஃப் பற்றி அப்டேட் எல்லாமே கொடுத்தாச்சு. என்னோடய ஒய்ஃப் பார்க்குறக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அவளோட இருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கேமரா ஷை, வீடியோவில் வந்து வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது கூட என் ஒய்ஃப் தான், பட் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படியாவது அவங்களை வந்து இன்க்ளூட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து வெட்டிங் அப்போ எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை வந்து பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் டைம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. See you guys in another video. Bye 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 bye.